இருங்க வீடியோ. நேயர்களே, இந்த மாடு நாட்டு மாடு இப்போ சினையாக இருக்குது. இதை இப்போ எல்ஐசி உமா வீட்டிலேருந்து எடுத்துருக்கிறேன். இதை நமக்காக வேண்டி இதை தானம் கொடுக்கறதுக்கு இது இந்த கண்ணுக்குட்டி இப்போ 9 மாதத்தில் போடுமா? 9 மாதம் ஆயிடுச்சு. எப்போ போட போகுது? 9 மாதம் கழிச்சு போடும். சரி, இப்போ அது மாடு வந்து மாசமாக இருக்குது. 9 மாதம் சென்று கண்ணுக்குட்டி போடும். அது அப்போ நம்ம கண்ணுக்குட்டியும் இதையும் வாங்கிக்கிறதுக்கு இப்போ விலை பேசியிருக்கிறோம். அவங்க சொன்னது 50,000 சொல்லியிருக்கிறாங்க. கண்ணுக்குட்டியோட நமக்காக வேண்டி நான் 40,000க்கு ஓகே பண்ணியிருக்கிறேன். 40,000க்கு ஓகே பண்ணியிருக்கிறேன். இதில் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கிறவங்க எத்தனை பேர் எனக்கு நானும் சேர்ந்துக்கிறேன் மாட்டுக்குன்னு சொன்னீங்கன்னா 15 பேர் இருந்தால் 20 பேர் இருந்தால் நான் 2,000 போடுவேன். 15 பேர் இருந்தால் 20 பேருக்கு மேலே வந்தால் 1,500 சில்லறை எப்படி வேணாலும் போடுவேன். அது தகுந்த மாதிரி இப்போ விலையே பேசலை. நீங்கள் எல்லோரும் எவ்வளோ கட்டணும்னு பேசலை. உங்களுக்கெல்லாம் இந்த கோமாதா தானம் பண்ணுறதில்ல, எங்களுக்கு விருப்பம் இருக்குது, ஈடுபாடு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போதைக்கு நீங்கள் எத்தனை பேரை மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அமௌண்ட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாடு இப்போ சினைக்கு விட்டு 9 மாதம் 8 மாதம் 9 மாதம் சென்று தான் குட்டி போட போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சேர்த்து கொடுத்துட்றோம் அப்படின்னு பேரை கொடுத்தீங்கன்னா தான் எத்தனை பேர் உறுதியாக இருக்கணும். நல்லா சாமி கும்பிட்டுக்கிட்டு குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு எல்லாரும் சொல்லி நீங்கள் தானத்துக்கு ஓகே பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்காதீங்க. இப்போ எல்லாரும் சகோதரிகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் தானம் பண்ண போகிறோம், ஷேர் பண்ணிக்க போகிறோம். எத்தனை பேர் வர்றீங்களோ அத்தனை பேர் பார்த்து நம்ம ஷேர் பண்ணிக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போவே இந்த கண்ணுக்குட்டி தானம் நம்ம ரெடியாக இருக்கிறோம், இப்போவே இந்த மாதத்துலேயே நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டோட இப்போவே இவங்க இன்னும் கம்மியாக கூட நம்ம இப்படியே கூட்டிகிட்டு போயிடலாம். 9 மாதம் வெயிட் பண்ண வேண்டாம். எல்லாத்துக்கும் இதில் அதை வீடியோ போடுறேன். இதை பார்த்துட்டு ஓகே சொல்கிறவங்க எனக்கு ஓகே சொல்லுங்கள். நம்ம உமா விட்டு மாடு தான், இப்போ அதையும் காமிச்சிடுறேன், இவங்கள்ட்டையும் சொல்லிடுங்க. சரி உமா சொல்லுங்கள். ஓகே, நான் பேசிட்டேன், நீங்கள் பேசுங்க. நீங்கள் சொல்கிறது ஆமாங்க, உமா சொன்ன மாதிரி சொல்லுங்க. ஆமாங்க, உமா சொன்ன மாதிரி தான். நம்ம எல்லாரும் நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஆமாம் சொல்லுங்க. நீங்கள் 9 மாதம் சென்று அதை கொடுக்கல மாடும் கண்ணுக்குட்டியும் 50,000 வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க. வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க. நமக்காக வேண்டி தானத்துக்காக வேண்டி அவங்களும் ஓகே பண்ணியிருக்கிறாங்க. அதனால நம்ம 10 பேரோ 12 பேரோ 15 பேரோ 20 பேரோ அதில் இவங்க ஒரு ஆள். அதனால நம்ம பேசி வசூலாகிற வச்சு 40 50ன்னு பார்த்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி உமா ஓகேவா? இது வந்து 4-5 வருஷமாகவே ஓகே பண்ணி காசு வசூல் ஆகுமா ஆகாதா இப்படி இருந்துச்சு. நம்ம வந்து இது எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 10-20 பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் ஏழை எளிது ரொம்ப கஷ்டப்படுறவங்களை யாராவது காமிச்சிங்கன்னா விசாரித்து நம்ம கொண்ட 9 மாதத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா விசாரித்து நம்ம கூட்டி கொண்டு விடலாம். இல்லைன்னா கோசாலைக்கு ஆமாம் ஏழப்பட்ட ஐயருங்க அவங்கள யாராக இருந்தாலும் இந்த குரூப்பில் நீங்கள் சொல்லலாம். இந்த சேலத்துக்குள்ளே இந்த 5 ரோட்லேருந்து இந்த டவுனுக்குள்ளே உங்களுக்கு ஏழப்பட்ட ஐயருங்க இருக்கிறாங்க. அவங்க இடம் பாதுகாக்கிறதுக்கு இடம் இருக்குது. இல்லை பெருமாள் கோயிலில் வாங்கி கொடுத்தா அவங்க பராமரிச்சுக்குவாங்க அப்படின்னு உங்களுக்கு யாராருக்கு என்ன ஐடியா தோணுதோ அந்த ஐடியாவை சொன்னீங்கன்னா நாங்கள் சிவபார்வதி மகளிர் எல்லாரும் சேர்ந்து இந்த மாட்டை வாங்கி தர்றோம். நாட்டு மாடு, சிந்து மாடெல்லாம் கிடையாது, நாட்டு மாடு. ஆமாம், இது வந்து யாருக்கும் இந்த என்ன கிடைக்காதுன்னு சொல்கிறது, இந்த பாக்கியம் இந்த இது சேலத்திலே நமக்கு நாட்டு மாடு நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள இதோட கிடைக்காது. ஆமாம், அதனால இது வந்து நம்ம பூஜையில் எல்லாரும் ஒன்றா கலந்து செய்கிறோம். அதனால இப்போ நான் மல்லுக்கிட்டே உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன், அதுவும் வசூல் ஆயிரணும் நான் ஓகே பண்ணியிருக்கிறேன். உங்களை யாரையும் வற்புறுத்தலை. உங்களுக்கு நினச்ச திருப்தியாக இதை நாங்கள் சேர்ந்துக்கிறோம் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உடனே எனக்கு நீங்கள் இதை இருக்குது உடனே ஃபோன் பண்ணியோ எனக்கு வாய்ஸ் மெசேஜ் விடுங்க. வாட்ஸ்அப்லேயும் சரி எல்லா இதுலேயும் சரி சொன்னீங்கன்னா நான் பேரை குறிச்சிக்குவேன், அவங்கள்ட்ட மாட்டை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சரி ஆமாம், அவங்களுக்கு வைக்கவே நல்ல ஆசீர்வாதம். எல்லாருக்கும் சம்மதம். நான் சொன்ன ரேட்டுக்கு சொல்லுங்கள். நான் சொன்ன ரேட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நானும் உங்களோட ஒருத்தியாக இருந்து இந்த பூஜையை நம்ம இந்த சும்மா தானம் பண்ணதில்லை, அப்போதைக்கு இந்த பூஜையை செஞ்சு தானம் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, பாய் பாய். இதை சும்மா பார்க்காதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் ஒவ்வொரு தரம் ஒரு 15-20 பேர் சேர்ந்து நல்ல காரியம் பண்ணிக்கிட்டு வர்றோம்.
காவடி பழனி ஆண்டவர் கோயிலில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான், நான் தலைவியாக உமா இருந்து சிவபார்வதி மகளிர்னு 8 வருஷம், போன வருஷம் நாங்கள் ஆண்டாள் வாங்கி கொடுத்துருக்குறோம். உற்சவமூர்த்தி ஆண்டாள் வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதனால 25 கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். இப்போ 108 சுமங்கலி பூஜை பண்ணியிருக்கிறோம். அதனால் இதில் எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு பிரியம். இதில் வற்புறுத்தல் கட்டுப்பாடுலாம் கிடையாது. ஓகேன்னா நல்லா சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.